ரீசெண்டாக நம்ம எல்லாரும் ஒரு நியூஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா ஐடி நோட்டீஸ் டிமாண்ட் வந்து 69 கோடிக்கு வந்துருந்துச்சு அப்படின்னு. அவர் வந்து எஃப்என்டோ ட்ரேட் 2013 பண்ணியிருக்காரு. அதில் லாஸ் இன்கர் பண்ணனால எதுக்கு லாஸை காமிக்கணும் அப்படின்னு அவரோட ஐடிஆர் ரிட்டர்னாக அந்த டிரான்சாக்ஷன்ஸே காமிக்கல. இப்போ ரீசெண்டாக டிசம்பர் 2024 அவரோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட மெயிலுக்கு வந்த ஃப்ரீக்வெண்ட் நோட்டீஸஸ்க்கான ரிமைண்டர்ஸையும் அவர் பார்க்கவே இல்லை. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு முக்கியமாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸில் லாஸ் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன்ஸை ப்ராப்பராக காமிக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் தான் இன்கர் பண்ணியிருக்கேன், இதனால என்ன ப்ராப்ளம், ப்ராஃபிட்னா தான் நான் டேக்ஸ் கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கான சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக வந்து உங்களோட ஐடிஆரில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் டியூ டேட்டுக்குள்ளே இந்த லாஸஸை காமிக்கும் போது உங்களால் அடுத்த வருஷத்துக்கு இந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணவும் முடியும். ஷேர் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் எஃப்என்டோ இல்லை நார்மல் இன்ட்ராடே ஆர் ஸ்பெகுலேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலும் மறந்துடாமல் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கள். இது போல ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு டாக்ஸ் வித் சூரியோட சப்ஸ்கிரைப்டாக இருங்க.